தீபாவளி பண்டிகை நெருங்கிவிட்டதை அடுத்து புத்தாடைகள், அணிகலன்கள் வாங்க சென்னை தியாகராய நகரில் மக்கள் கூட்டம் அலைமோதி வருகிறது. இதையொட்டி போலீசார் கண்காணிப்பு கோபுரங்கள் அமைத்து பாதுகாப்பு பணிகளை தீவிரப்படுத்தியுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் எழில். தீபாவளி பண்டிகைக்கு இன்னும் ஒரு சில தினங்களே இருக்கின்ற நிலைமையில் சென்னை மாநகரம் பரபரப்பாக இருக்கிறது. சென்னை மாநகரத்தில் வர்த்தக வளாகங்களும் வணிக வளாகங்களும் அமைந்திருக்கிற பகுதியில் மக்கள் கூட்டம் அலைமோதுவதை நாம் தொடர்ந்து பார்க்க முடிகிறது. குறிப்பாக சென்னை தியாகராய நகர், குரோம்பேட்டை, புரசைவாக்கம், வண்ணாரப்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் இதுபோன்ற கூட்டம் தொடர்ந்து அலைமோதுவதை நாம் பார்க்க முடிகிறது. தீபாவளி பொருட்களை வாங்குவதற்கும், புத்தாடைகளை வாங்குவதற்கும், அது மட்டுமல்ல தங்க ஆபரணங்களை அதிக அளவில் மக்கள் வாங்குவதற்கும் இந்த ஆண்டு அதிக ஆர்வம் காட்டி வருவதை நாம் பார்க்க முடிகிறது. சென்னையில் இருந்து மட்டுமல்ல, சென்னை புறநகர் பகுதி, அதே போல சென்னை வெளியூர்களில் இருந்தும் சென்னையை நோக்கி மக்கள் படையெடுக்க தொடங்கி இருக்கிறார்கள். ஏனென்றால் சென்னையில் அதிக அளவில் புதிய வகையான புத்தாடைகள், அதே போல புதிய வகையான நகைகள், ஆபரணங்கள் வந்திருக்கிறது. அதை வாங்க வேண்டும் என்ற ஆர்வம் தான் என மக்கள் கருத்து தெரிவிக்கின்றனர். இது மட்டுமல்ல, மக்கள் கூட்டம் அதிகமாக வந்து செல்லுகின்ற சென்னை தியாகராய நகர் பகுதியில் தொடர்ந்து காவல்துறையினர் பாதுகாப்பு பணியினை தீவிரப்படுத்தியிருக்கிறார்கள். உயர்ந்த கோபுரங்களை அமைத்து தொடர்ந்து பொதுமக்களை கண்காணித்து வருகின்றனர். தொடர்ந்து மக்கள் உஷாராக இருக்க வேண்டும், கவனமாக இருக்க வேண்டும் என காவல்துறையினர் ஒலிபெருக்கியின் மூலமாக எச்சரித்த வண்ணம் இருக்கிறார்கள். தீபாவளி பண்டிகை நெருங்கி இருக்கிற நிலைமையில் சென்னை மாநகரம் தொடர்ந்து பரபரப்பாகவே காணப்படுகிறது. தந்தி டிவி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் பாலாஜியுடன் எழிலரசன். தியாகராய நகரில் தீபாவளி விற்பனை குறித்து பொதுமக்கள் கூறும் கருத்துக்களை இப்பொழுது பார்க்கலாம். பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. எல்லா இடமும் போய் பார்க்குறதுக்கு ஓவர் க்ரௌடடாக இருக்குது. கலெக்ஷன்ஸ் இருக்குது, நியூ கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்குது. கம்பேரிட்டிவ்லி லைக் மால்ஸில் போய் பண்ணுறதை விட இங்கே பெட்டராக இருக்குது. பாண்டி பஜார், டி நகரில் பெட்டராக இருக்குது. கூட்டம் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதேமாதிரி செக்யூரிட்டியும் போலீஸ் ஓகே, நல்ல அனௌன்ஸ்மெண்ட் தான் நல்லா இது பண்ணியிருக்காங்க. டிராஃபிக் மெயினாக டிராஃபிக் ரொம்ப எனர்ஜியில் இல்லாமல் நல்லாயிருக்கு, ஃப்ரீயாக இருக்குது. எப்பவுமே ராணா ஸ்ட்ரீட் ரொம்ப ஹவுஸ் தான், பட் தீபாவளி டைம்லாம் இன்னும் அதிகமாக இருக்குது. இதனிடையே தீபாவளி பண்டிகைக்கு இனிப்பு பலகாரங்கள் தயாரிக்கும் பணி ஜரூராக நடைபெற்று வருகிறது. பொதுவாகவே தீபாவளி என்றாலே பட்டாசோடு இனிப்பும் முக்கிய அங்கம் வகிக்கும் என்பதால் பெரிய கடைகளில் இனிப்பு பலகாரங்கள் தயாரிக்கும் பணி வேகமாக நடைபெற்று வருகிறது.